வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாதத்தின் முதல் தேதியில் சிலிண்டரின் விலை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து 1750க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ₹868.50 விற்பனையாகிறது. ஊட்டி கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறையிலும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வருகிறது. இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைந்து மேற்கொண்ட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதனிடையே வால்பாறை வனத்துறை சோதனை சாவடியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இ-பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். ஃபாஸ்டாக் பயனாளர்கள் தங்களின் கணக்கில் இணைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திற்கு KYB வெரிஃபிகேஷன் செய்யவில்லை என்றால் இன்று முதல் அபராதம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் போன்ற வாகனங்களுக்காக வாங்கப்பட்ட ஃபாஸ்டாக் கார்டுகள் பெரிய ரக வாகனங்களில் பொருத்தப்பட்டு முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்தது. இதனை தடுக்கும் வகையில் KYBயை சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாகனத்தின் முகப்பு பகுதி மற்றும் ஃபாஸ்டாக் ஒட்டப்பட்ட பக்கத்தின் புகைப்படங்களை தங்களது கணக்கில் பதிவேற்றி KYB வெரிஃபிகேஷனை முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. அவ்வாறு KYB வெரிஃபிகேஷன் செய்யாத வாகனங்களுக்கு இன்று முதல் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. அப்போது வேத மந்திரங்கள் முழங்க முகூர்த்த பந்தக்காலில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. டிசம்பர் 19ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கப்படும் நிலையில் 30ஆம் தேதி பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பள்ளப்பட்டி பகுதியில் நல்ல பாம்பு புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். ஷபான் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பு பின்பு கழிவுநீர் கால்வாய்க்குள் சென்றது. பாம்பு பிடி வீரர் மன்சூர் என்பவர் 1 மணி நேரத்திற்கு பின்னர் அதனை பிடித்து அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் விடுவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக கடந்த புதன்கிழமையன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த விடுப்புக்கு ஈடாக இன்று பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான கூட்டம் நடைபெற இருப்பதால் இன்று பள்ளி கல்லூரிகள் இயங்காது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேநீர் விலை உயர்வை கண்டித்து பொதுமக்கள் டீ கடைகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி ஓட்டல் சங்கம் சார்பில் கடந்த 15ஆம் தேதி முதல் ஒரு தேநீர் விலை 15 ரூபாயாகவும் பார்சல் டீ 40 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இதனை கண்டித்து வாணியம்பாடி கச்சேரி சாலையில் உள்ள டீ கடைகளை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டில் 5 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையில் ஊடகங்களை சந்திப்பதற்கு என புதிதாக ஊடக தொடர்பு அதிகாரி என்ற பொறுப்பு உருவாக்கப்பட்டு அதற்கு IPS அதிகாரி முத்தரசி நியமிக்கப்பட்டுள்ளார். குற்ற ஆவண காப்பக IG ஜெயஸ்ரீ சென்னை ஊர்காவல் படையின் IG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை தொழில்நுட்ப பிரிவு IG அவினாஷ்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக குற்ற ஆவண காப்பக IG பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஆவடி துணை ஆணையர் சங்கு ரெட்ஹில்ஸ் போக்குவரத்து துணை ஆணையராகவும், தூத்துக்குடியில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி முதல்வர் மகேஸ்வரி சென்னையில் உள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரி முதல்வராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்ட் கார் நிறுவனம் தனது உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஃபோர்ட் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்ட் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஃபோர்ட் கார் நிறுவனமுடனான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஃபோர்ட் நிறுவனம் சென்னையில் தனது உற்பத்தியை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ள நிலையில் அதன் மீள் வரவு நல்வரவாகட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரத்தை ஃபோர்ட் தேர்வு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கு சான்று என குறிப்பிட்டுள்ளார். உலக உற்பத்தி சங்கிலியில் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத இடத்திற்கு மற்றொரு சான்று என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அடுத்த தலைமுறை வாகன என்ஜின் உற்பத்தி செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் TRB ராஜா,
3250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள இந்த ஆலை மூலம் 600 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். உலகத்தில் இருக்கும் இந்த டாரிஃப் வார் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி, ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த போர், இந்த டாரிஃப் வார் எல்லாம் இருக்கும் இந்த ஸ்கூல்ஸ் இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்சியில் இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கட்சியின் சட்ட திட்டங்களை மீறி செயல்பட்டதாக கூறி செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை வியாழக்கிழமை செங்கோட்டையன் சந்தித்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சிறைக்கு செல்லும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதிமுக 54வது ஆண்டின் தொடக்க விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சிறைக்கு போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. தினகரன், சசிகலா, இந்த குடும்பம், ஓபிஎஸ் உள்பட அவர் மகன்கள் உள்பட அத்தனை பேரும் மீது வழக்கு, ஃபெரா வழக்கு, மத்திய அரசு வழக்கு. இந்த கூட்டணியில் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையை பெற முடியும், இல்லை என்றால் கிடையாது. தினகரன் சொல்றார். அதிமுக குறித்து பேசுவதை தவிர்த்து வரும் நிலையிலும் அதிமுக தலைவர்கள் தன்னை விமர்சிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கிறேன். பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட முருகன் கூட்டுறவு சங்கம் மற்றும் அதன் விற்பனை நிலையத்தை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்த வருஷம் நவம்பர் 15க்குள்ளவே நாங்கள் கொடுக்க போறோம். பல்லாவரம் மேம்பாலம் மீது இருசக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்து இளைஞர் உயிரிழந்தார். சதீஷ்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத சரக்கு வாகனம் மோதியது. தலைக்கவசம் அணிந்திருந்தும் அவர் மீது லாரி ஏறி இறங்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் கொலை வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் வன்னியர் சங்க பிரமுகராக இருந்த கண்ணன் என்பவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கதிரவன் உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் அனைவரும் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அவர்களில் ஒருவரான அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கண்ணன் கொலை வழக்கு விசாரணை முடிந்ததைத் தொடர்ந்து கதிரவன் உட்பட 9 பேர் குற்றவாளிகளாக அறிவித்து ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 12 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வசிஷ்ட நதியை காப்பாற்ற வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி உபரிநீர் திட்டத்தில் வசிஷ்ட நதியை இணைக்க வேண்டும், திருமணி முத்தாற்றை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. நகராட்சி கழிவுகளை வசிஷ்ட நதியில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி ஆய்வு செய்தார். ஆலையில் திறந்த வழியில் சுமார் 7500 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாற்றுகள் முளைக்கும் அளவிற்கு நெல்மணிகள் வீணாகிவிட்டதாக சௌமியா குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டு உண்மையை மறைத்து தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 1.96 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல் நடைபெறவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பது அப்பட்டமான பொய் என்றும் தெரிவித்துள்ளார்.
தாம்பரம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் நாய், மாடு, பன்றி பொம்மைகளுடன் கொசுவலைகளை போர்த்திக் கொண்டு பங்கேற்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநகராட்சி பகுதிகளில் கொசு, நாய், மாடு, பன்றி தொல்லை அதிகமாக இருப்பதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். மேயர் மற்றும் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர் வெளிநடப்பு செய்து மாநகராட்சி அலுவலர்கள் நுழைவாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். அரக்கோணம் அருகே மின்சார ரயில் என்ஜின் மீது உள்ள மின் இணைப்பு உடைந்ததால் ரயில் சேவையில் காலதாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை சென்ட்ரல் நோக்கி அரக்கோணத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் புடிகமங்கலம் ரயில் நிலையம் அருகே வந்தபோது ரயிலையும் உயரழுத்த மின் கம்பியையும் இணைக்கும் கிளிப் உடைந்ததால் ரயிலுக்கு மின்சாரம் தடைபட்டு ரயில் நடுவழியில் நின்றது. சீரமைப்பு பணிக்கு பின் சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளிடம் ஆட்சியர் பொற்கொடி அதிருப்தியுடன் பேசியதால் சலசலப்பு நிலவியது. ஒரு சில விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வந்த நிலையில் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் குறிப்பிட்டார். அவர் பேச வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு, பின்னாடி இருக்கிறவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க. இல்ல மேல உட்கார்ந்துருக்கவங்க பார்த்தா எப்படி இருக்கு? ஏதாவது நெத்தில வேற மாதிரி எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு நாள் வந்திருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மையப்பகுதியில் அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் அபாயகரமான முறையில் பயணிப்பது தொடர்கதையாகி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவிகாபுரம் கிராமத்திற்கு செல்லும் பேருந்தில் மாணவ மாணவிகள் முண்டியடித்து சென்ற நிலையில் சிலர் ஆபத்தை உணராமல் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அறையின் முன்பு நூற்றுக்கணக்கானோர் டாஸ்மாக் கடைக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டம் நடத்தினர். படப்பை சாலமங்கலம் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கூடி தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதையடுத்து பொதுமக்களை அழைத்து பேசிய ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ரவிச்சந்திரன் டாஸ்மாக் கடை இடமாற்றம் குறித்து கலால் துறைக்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தார். உலக பக்கவாத தினத்தை ஒட்டி சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று உயிர்காக்கும் சிகிச்சையை உடனடியாக தொடங்குவதற்கான நடமாடும் வாகன சேவையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், குடும்ப பக்கவாதம் அபாயம் இருப்பவர்கள் அவ்வப்போது உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். சென்னையை தொடர்ந்து கோவை மாநகராட்சி சார்பில் ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் ஓய்வு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக காந்திபுரம் நகர பேருந்து நிலையம், ஆர்எஸ்புரம் ஆகிய 2 இடங்களில் இந்த கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அறைகளில் குடிநீர், கழிவறை, மின்சார வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராக இருந்த ரா கண்ணன் தமிழ்நாடு நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் துணைத் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராகவும், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளராக இருந்த அம்ரித் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கவிதா, முத்துக்குமரன், லீலா, அலெக்ஸ், வீரப்பன், ரேவதி ஆகியோரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் முதன்முறையாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். SP பிரவீன்குமார் தலைமையில் 12 அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து அருகிலிருந்த CCTV பதிவுகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அங்கிருந்த IT நிறுவனத்திற்குள் சென்ற அதிகாரிகள் அங்கேயும் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தங்கியுள்ள சுற்றுலா மாளிகையில் 4 பேர் நேரில் ஆஜராகினர். தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்திலும் மாநில மகளிர் உரிமை ஆணையத்திலும் ஜாய் கிறிசல்டா புகார் அளித்திருந்தார். தன்னுடைய குடும்ப செலவுக்காக மாதந்தோறும் 6,50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தை அவர் அண்மையில் நாடியிருந்தார். இந்நிலையில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக ஜாய் கிறிசல்டா அறிவித்துள்ளார்.
ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே சாலை ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. இதனை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 3 வீடுகளில் கொள்ளையர்கள் புகுந்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் போர்வைகளால் உடலை மூடிக்கொண்டு சுற்றுச்சுவரை ஏறி குதித்து பூட்டுகளை உடைத்து வீடுகளுக்குள் புகுந்து திருடியுள்ளனர். மலர்குடி என்பவரின் வீட்டில் கொள்ளையர்களை கண்ட அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டதால் அவர்கள் தப்பி ஓடினர். 6 சவரன் தங்க நகைகள் 10,000 ரூபாயை திருடிச் சென்ற கும்பல் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு நிலவி வருவது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி நடைபெறுகிறது. 10 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ள நிலையில் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் நீரை வடிய வைத்து வந்தனர். இந்நிலையில் சம்பா நெற்பயிர்களுக்கு தேவையான உரம் கிடைக்காததால் தனியார் மூலம் கூடுதல் விலைக்கு வாங்கும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மழையால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகளுக்கு இது பெரும் வேதனையை அளிப்பதாகவும் முறையாக உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக மனைவி இறந்துவிட்டதாக காவல் ஆய்வாளர் ரவீந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனது மனைவி ஷர்மிளா சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் திடீர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக ரவீந்திரன் தெரிவித்தார். இதில் குளறுபடி உள்ளதாக ரவீந்திரன் குற்றம் சாட்டிய நிலையில் ஆவணங்கள் அனைத்தும் அவரிடம் வழங்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சாலையில் நடந்து சென்ற புலம்பெயர் தொழிலாளி முபாரக் என்பவர் கையில் வைத்திருந்த செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் பறித்துச் சென்றனர். இந்நிலையில் ஐயப்பன் நகரில் 3 இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் காவலர்கள் பிடித்து விசாரித்த போது அவர்கள் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் கொசஸ்தலை ஆற்றின் கால்வாய் பகுதியில் குப்பைகள் மலைபோல் குவிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தடுப்புச் சுவர் இல்லாததால் சாலையோரத்தில் குவிந்துள்ள குப்பைகள் காற்றில் பறப்பதாலும் அப்பகுதியில் உள்ள நாகாளம்மன் கோவில், முனீஸ்வரன் கோவில் வளாகத்தில் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறப்படுகிறது. நீர்நிலை மாசடைவதையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் அருகே இடுவாய் கிராமத்தில் உள்ள சின்ன காடியம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கால்நடைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன காடிபாளையம் கிராமத்தில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் குப்பை கிடங்கு அமைக்கும்படி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் மாநகராட்சி குப்பை கிடங்கு அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் 700க்கும் மேற்பட்டோர் மாடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த ஆண்டகளூர் கேட் பகுதியில் உள்ள திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்திற்குள் மினி டைடல் பார்க் அமைக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வேறு இடத்தில் மினி டைடல் பார்க் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கலைக்கல்லூரி என்பது மாணவர்கள் மாணவிகள் படிக்கின்ற பகுதி கிட்டத்தட்ட 40 ஏக்கர் இருக்கின்றது. அது நடுப்பகுதியிலே அந்த மினி டைடல் பூங்கா கொண்டு வருகின்ற போது அங்கே வெளியாட்கள் அதிகமாக வருவார்கள். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் பீகார்காரர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அதில் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு இனவரி பாகுபாட்டின் உச்சம் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி பேசியது தமிழர் விரோத போக்கின் தொடர்ச்சி எனவும் தமிழர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பீகார் அரசு மீறிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ்குமார் ஜா புகார் அளித்துள்ளார்.
முதலமைச்சர் மகிழா ராஜ்கோர் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண் பயனாளிகளுக்கு நேரடி பண பரிமாற்றம் மூலம் 10,000 ரூபாயை பீகார் அரசு வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 17, 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1067 நாட்களாக கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருமண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை விலைக்கு வாங்கியுள்ள கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 512 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கிய நிலையில் 1067வது நாளாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த பெண் போலீஸ் ஏட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாநகர ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த ஏட்டு முத்தரசியின் கணவர் பாலகிருஷ்ணன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு முத்தரசி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. தொடர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முத்தரசியின் தற்கொலைக்கு காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். ஈரோட்டில் மாநகராட்சியின் 28வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாரடைப்பால் உயிரிழந்தார். இடையன்காட்டு வலசைச் சேர்ந்த செந்தில்குமார் கடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பின்னர் இவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது உடலுக்கு மாநகராட்சி மேயர், துணை மேயர், அதிகாரிகள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டங்கள் நடைபெற்றன. அரியலூரில் முந்திரி விவசாயிகளுக்கு முந்திரி கன்றுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை பெற்றுத் தரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய கிணறுகளில் உள்ள மின் மோட்டார் மற்றும் காப்பர் வயர்கள் திருட்டு குறித்து காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாரபட்சம் காட்டாமல் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஊட்டி, கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறையிலும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வருகிறது. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைந்து மேற்கொண்ட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. வன சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஊட்டி, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது. வால்பாறைக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறைக்கு வருகிறது. இது தொடர்பாக ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு செய்தார். வச்சிருக்கோம். ஸோ தே கேன் இங்கே அப்ளை பண்ணிட்டு இது பண்ணலாம். பட் அவங்களுக்கு யாரும் தெரியலன்னா கைட் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ணணும். இதனிடையே இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வால்பாறையில் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பரிசோதனை மையங்கள் குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி துரிதமாக செயல்பட்ட அரசின் நடவடிக்கைக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ராஜராஜ சோழன் பிறந்த நாள் மற்றும் அரியணையில் ஏறிய ஐப்பசி சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1040வது சதய விழா அரசு விழாவாக 2 நாள் கொண்டாடப்படுகிறது. தொடக்க நிகழ்வாக தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் இருந்து நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மேல தாளம் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்டவற்றின் ஊர்வலம் நடைபெற்றது. பெரிய கோயிலுக்கு ஊர்வலம் வந்த பிறகு ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற புஷ்பாஞ்சலி நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு நேரத்தில் 1040 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டியாஞ்சலி விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை அங்கிருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14 கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை மாற்றியமைத்து வருகின்றன. அந்த வகையில் இந்த மாதம் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக
தற்காலிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து 1750க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ₹868.50க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் போர்ட் கார் நிறுவனம் மீண்டும் தனது உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போர்ட் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் மீண்டும் போர்ட் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் போர்ட் கார் நிறுவனம் உடனான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம். 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள இந்த ஆலை மூலம் 600 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் போர்ட் நிறுவனத்தின் மீள் வரவு நல்வரவாகட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரத்தை தேர்வு செய்துள்ள போர்டின் முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கு சான்று என குறிப்பிட்டுள்ளார். உலக உற்பத்தி சங்கிலியில் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத இடத்துக்கு மற்றொரு சான்று என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட முருகன் கூட்டுறவு சங்கம் மற்றும் அதன் விற்பனை நிலையத்தை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்த வருஷம் நவம்பர் 15க்குள்ளவே நாங்கள் கொடுக்க போறோம். அது இல்லாத பல ரகங்கள் 15 ரகம் சாரீஸ்ல, அதே மாதிரி வேஸ்ட்ல 5 ரகம். தங்கம் வெள்ளி விலை உயர்வால் பட்டுச் சேலைகளின் விலையும் உயர்ந்திருப்பதாக கூறிய அமைச்சர், தங்கம் வெள்ளி ஜருகையின் விலை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர், அதிமுக குறித்து பேசிய அண்ணாமலை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, கர்நாடகாவில் பீகாரிகளை காங்கிரஸ் தலைவர்கள் அவமதிக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் பீகார்காரர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் என்று தெரிவித்துள்ளார். ஒடிசா, பீகார் என எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் இணைந்து பங்கேற்ற செங்கோட்டையன் சசிகலாவையும் சந்தித்து பேசினார். இந்நிலையில் சேலத்தில் கட்சியின் மூத்த தலைவர்களான KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோருடன் சுமார் 2 மணி நேரம் EPS நடத்திய ஆலோசனைக்கு பிறகு அறிவிப்பு வெளியானது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் ஏற்கனவே பறிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை அறிந்தே கட்சியின் விதிகளை மீறியதாகவும் கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயன்றதாலும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மேலும் செங்கோட்டையனுடன் அதிமுகவினர் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இன்று விரிவாக பேசுவதாக கூறினார். கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க தலைவர், அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுவேன். 11 மணிக்கு மேல சொல்லிக்கப்பட்ட மொத்த விளக்கம் சொல்லுவேன். செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் நடக்கிறது. சில நேரங்களில் மனசாட்சிக்கு எதிராக பேச வேண்டியுள்ளதாகவும் அதற்கு காரணம் தலைவர்கள் என்றும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தனக்கு தன் உயரம் தெரியும் என்பதால் தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்றார். ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்றேன், காரணம் தலைவர்கள் சொல்றாங்க.
தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அதிமுக குறித்து பேசுவதை தவிர்த்து வரும் நிலையிலும் அதிமுக தலைவர்கள் தன்னை விமர்சிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அளித்த வாக்குறுதிக்காக அமைதி காப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் 3D லேசர் கருவி மூலமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் 12 அதிகாரிகள் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தனர். கயிறுகள் கட்டப்பட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் தடுக்கப்பட்டு 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சாட்சியங்களை நேரில் அழைத்து வந்தும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரம் பகுதி கடைகள், வணிக நிறுவனங்கள், ஐடி கம்பெனிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிபிஐ அதிகாரிகளின் சுமார் 6 மணி நேர விசாரணை வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அளவீடு செய்யும் பணிகள் சனிக்கிழமை தொடங்க உள்ளது. ஐயப்ப பக்தர்களுக்கான அறிவிப்பு, பீகார் தேர்தலுக்கான பாஜக கூட்டணியின் வாக்குறுதிகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு இன்று தொடங்குகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நவம்பர் 16 முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை திறந்திருக்கும். இந்த நிலையில் சாமி தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. அதன்படி இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்தவர்களில் 70,000 பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஸ்பாட் புக்கிங் எனப்படும் நேரில் சென்று முன்பதிவு செய்பவர்களில் நாள் ஒன்றுக்கு 20,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இந்நிலையில் பம்பையில் 10,000 பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வு எடுக்கும் வகையில் 10 இடங்களில் பந்தல்கள் அமைக்க தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்பட உள்ள நிலையில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் வரும் வியாழக்கிழமை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதியை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மத்திய அமைச்சரும் ராம்விலாசன் லோக் ஜனசக்தி தலைவருமான சிராக் பஸ்வான், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த உபேந்திரா குஷ்வாலா கூட்டாக வெளியிட்டனர். ஒட்டுமொத்தமாக 69 பக்கங்களில் 25 வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டுள்ளது. அதன்படி பீகாரில் NDA ஆட்சி அமைந்தால் 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் பீகாரிலும் அரசு பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதேபோன்று பீகாரில் உயர்கல்விக்கு செல்லும் பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குறுதி அளித்துள்ளது. 125 யூனிட்டிற்கு இலவச மின்சாரம், இலவச மருத்துவ காப்பீடு, 50 லட்சம் பேருக்கு இலவச வீடு உள்ளிட்ட வாக்குறுதிகளும் கவனம் பெற்றுள்ளன. சர்தார் பட்டேலின் கொள்கைகளை மறந்து காங்கிரஸ் சுயநலத்துடன் செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடந்த ஒற்றுமை தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் ஒருங்கிணைப்புக்கு பின்னால் சர்தார் பட்டேல் உந்து சக்தியாக இருந்ததாக கூறினார். நாட்டின் விதியை வடிவமைத்தவர் பட்டேல் என புகழாரம் சூட்டிய பிரதமர் தேசிய ஒருமைப்பாடு, நல்லாட்சி, பொது சேவைக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றார். இதனிடையே காங்கிரஸை கடுமையாக சாடினார். वंदे मातरम को तोड़ने का, काटने का, विभाजित करने का फैसला लिया था, उसी दिन कांग्रेस ने भारत के विभाजन की नींव डाल दी थी. कांग्रेस ने वो पाप नहीं किया होता तो आज भारत की तस्वीर कुछ और होती. நாட்டின் பிரிவினைக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார்.
தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பீகார் அரசு மீறிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் அளித்துள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 6 மற்றும் 11ஆம் தேதி என 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் அடங்கிய மகா கத்பந்தன் கூட்டணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் பீகார் அரசு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி எம்பி மனோஜ்குமார் ஜா, முதலமைச்சர் மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண் பயனாளிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் 10,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போதே கடந்த 17, 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு 4 நாட்கள் முன்னதாக, அதாவது நவம்பர் 7ஆம் தேதி பயனாளிகளுக்கு பணம் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வெளிப்படையான இந்த விதிமீறலுக்கு எதிராக உரிய விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையம் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனோஜ்குமார் ஜா கடிதம் அனுப்பியுள்ளார். பீகாரில் மகளிர் சுயதொழிலை தொடங்குவதற்கு ஆரம்ப நிதியாக 10,000 ரூபாய் வழங்கும் முதலமைச்சர் மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டம் அண்மையில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொது இடங்களில் குப்பைகளை வீசுபவர்களின் வீடுகளுக்கு முன்னால் குப்பைகளை கொட்டும் விரோத நடவடிக்கையை பெங்களூரு மாநகராட்சி கையில் எடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சுத்தமாக வைத்திருக்க பெங்களூரு திடக்கழிவு மேலாண்மை நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதற்கு எதிரான பரப்புரையை பெங்களூரு மாநகராட்சி தொடங்கியுள்ளது. அதன்படி பொது இடங்களில் குப்பை வீசுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் வீடுகளுக்கு முன்னால் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். அத்தோடு 2,000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இம்முயற்சிக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பொது இடங்களில் குப்பைகளை வீசுவது இனி குறையும் என கூறப்பட்டாலும் சிலரை மட்டும் குறிவைத்து நடவடிக்கை எடுப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. காஞ்சனா 4 இணைந்த பிரபல நடிகை, கிரிக்கெட் வீராங்கனைக்கு விரைவில் திருமணம் உள்ளிட்டவற்றை டாப் 5 பல்சுவை செய்திகளில் பார்க்கலாம். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருப்பதாக நடிகர் ஆனந்த்ராஜ் கண்ணீருடன் மேடையில் பேசினார். மதராஸ் மாஃபியா கம்பெனி என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. நடிகர் ஆனந்த்ராஜ், நடிகைகள் சக்கீலா, சம்யுக்தா, தீபா, இயக்குநர்கள் RK செல்வமணி, RB உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ஆனந்த்ராஜ் தனக்கு வரும் பட வாய்ப்புகள் எல்லாம் ஏதோ சில காரணங்களால் பறிபோய்விடும் என கூறினார். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த படம் பார்த்தீங்களா, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்ன தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல், என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை ஒரு படம் வீட்டுக்கு பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். பிற மொழி நாயகிகளைப் போல தமிழ் நடிகைகளும் அர்ப்பணிப்புடன் நடிக்க தயாராக இருப்பதாக நடிகை ஆராத்யா தெரிவித்தார். ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளதான் இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. தான் குழந்தையாக இருந்தபோது முதலாக பார்த்த படம் ஆனந்த்ராஜ் படம்தான் என்று பேரரசு நகைச்சுவையாக பேசி கலகலப்பூட்டினார். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு வரும் 20ஆம் தேதி திருமணம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனையாக இருக்கும் ஸ்மிருதி மந்தனா தற்போது உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறார். அவருக்கென தனி ரசிகர் பட்டாளம் நாடு முழுவதும் உள்ளது. இந்த நிலையில் ஸ்மிருதி மந்தனா பலாஷ் முச்சல் என்பவரை கடந்த சில ஆண்டுகளாக காதலிப்பதாக தகவல் கசிந்தது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த பலாஷ் முச்சல் பாலிவுட் திரையுலகில் இசையமைப்பாளராக இருக்கிறார். பல ஆல்பங்களுக்கும் அவர் இசையமைத்துள்ளார். கடந்த ஆண்டு ஸ்மிருதியுடன் இருக்கும் புகைப்படங்களை பலாஷ் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். அப்போதே இருவரும் காதலிப்பதாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் 20ஆம் தேதி ஸ்மிருதி மந்தனாவின் சொந்த ஊரான மகாராஷ்டிரா மாநிலம் சாங்கிலியில் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. கான்பராவில் நடைபெற்ற முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற 2வது போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீசியது.
ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் அபாரமாக பந்து வீசிய நிலையில் இந்திய அணி 49 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. எனினும் 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த அபிஷேக் சர்மாவும் ஹர்ஷித் ராணாவும் அணியை சரிவிலிருந்து மீட்டதோடு 56 ரன்களை சேர்த்தனர். ஹர்ஷித் ராணா 35 ரன்களுக்கு வெளியேறிய நிலையில் அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 68 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். இதனால் இந்திய அணி 18.4 ஓவர்களில் 125 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 13.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 126 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டனும் தொடக்க வீரருமான மிட்சல் மார்ஷ் 46 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். 13 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்திய ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் ஆட்ட நாயகனாக தேர்வானார்.